தோசையில் பாருங்கள் எத்தனை ரகம். நம்ம கேள்விப்படாத நிறைய பீஸா இருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஜெனோவிஸா, கேப்ரிஸா, இவங்க மூளையை பாருங்கள் கரெக்டாக எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுட் கோர்ட் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து கிட்ஸ் பார்க்குன்னு வச்சுட்டாங்க. கரெக்டாக அந்த ட்ரிம்மர் செக்ஷன் வந்தேன். ட்ரிம்மர் செக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-30 கலெக்ஷன் இருந்தது. மென் உமன் 2 பேருக்குமே சேமுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கடையிலேயாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. 2 பேருக்குமே ஒன்று தான். அவங்களுக்கு மொழியில் தான் படிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு அதுதான் கடைசி வரைக்குமே அவங்க அதை தான் பிலீவ் பண்ணுறாங்க. அதுலேருந்தே மேலே வராங்க. அவங்க டெக்னாலஜி வைஸ் எங்கேயோ தான் இருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரி தான். சைனாலாம் போனோம்னா ஒன்றும் எப்படி இருக்குன்னு தெரில. நான் ஒன்றும் சைனா போனோம்னா தெரியும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா நான் பார்த்த வரைக்கும். மக்களே வாங்க, நம்ம இப்போ ஜப்பானில் ஃபுக்குவோக்கான்ற ஒரு ஏரியாவில் தான் இருக்கோம். இந்த இடத்தாண்ட லாலா போர்ட்டுன்ற ஒரு சூப்பரான ஒரு ஷாப்பிங் மால் தான் வந்திருக்கோம். ரொம்ப பெருசுங்க. மோர் தென் 1 டேக்கு மேலே ஈஸியாக இந்த இடத்துல செலவழிக்கலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம உள்ளே நுழைஞ்ச உடனே எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. நம்ம மணி எக்ஸ்சேஞ்ச் முதற்கொண்டு எல்லாமே, ஏடிஎம், அதுக்கப்புறம் சார்ஜ் போடுறதுக்கு, அதுக்கப்புறம் பவர் பேங்க்கை பாரோ பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க ஃபெசிலிட்டிஸு. போன வீடியோவில் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸு ஜப்பானில் எவ்வளோ விலை விற்குது எல்லா நிலவரமும் காட்டியிருப்பேன். இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுட்ஸ் எல்லாத்தையும் காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே ஓடிடுவோம். அதான் மக்களே, உள்ளே இருந்தோம், நம்ம எடுத்துக்கிட்டே இருந்தோம். நடுவில் ஒருத்தர் வந்து இல்லை ஏதோ ஜப்பானீஸ் சொன்னார் எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி. சரி ஓகே நிறுத்திட்டேன். பட் இருந்தாலும் நிறைய முக்கால்வாசி எனக்கு முடிஞ்ச அளவு காட்டியிருக்கேன். இன்னும் ஒரு சிலர் தான் காட்ட முடியல. நான் கரெக்டாக அந்த ட்ரிம்மர் செக்ஷன் வந்தேன். ட்ரிம்மர் செக்ஷன் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒரு 20-30 கலெக்ஷன் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. நான் அதை எடுக்கலான்னு போகும்போது கரெக்டாக வந்து பிடிச்சிட்டாரு. அது இல்லாமல் இன்னும் சின்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, இன்ட்ரெஸ்டிங்காக. அதெல்லாம் காட்ட முடியாமல் போச்சு. பிக்சர் கூட எடுக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருந்தார் போல். சரி ஓகே, அதுக்கப்புறம் இருந்தால் தப்பாயிரும். அதனால் வெளில வந்தாச்சு. யமடான்ற கடை. நீங்கள் வரீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். யமடா இந்த கடை பேர். ஓகேங்களா, சூப்பரு. சரி, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா பார்பர் ஷாப் இருக்குது. 11 கட்டுன்ற ஒரு பார்பர் ஷாப்பு. இந்த கடைகளோட ப்ரைஸை பாருங்களேன். நான் காட்டுமா இருங்க. இங்கே பாருங்கள், ப்ரைஸ் இதுதான். உமனுக்கு தான் இருக்கிறது ஹையஸ்ட்டு. மென் உமன் 2 பேருக்குமே சேமுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கடையிலேயாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. 2 பேருக்குமே ஒன்று தான். ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு 100 yen கம்மி பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸுக்கு 1400. கொஞ்சம் அதிகம் தான் சில்ட்ரன்ஸுக்கெலாம் பொறுத்த வரைக்கும். பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அவங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு 250 டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லாயிருக்கு. கலரிங்க்கு ஒன்று, எல்லாமே எல்லாத்துக்கும் தனித்தனியாக ப்ரைஸ் போட்டிருக்காங்க. அதுமாதிரி காம்போ ஆஃபரும் கொடுக்குறாங்க போல். என்னன்னு தெரில. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் 4500 அதுக்கெல்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இயர்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாரியா என்னன்னு தெரியல. சூப்பரில். ஆனால் இதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. மென்னுக்கும் உமனுக்கும் அதே ப்ரைஸ் கொடுத்துருக்காங்களே, எப்படி அது என்னென்னு. நம்ம ஊரில் எவ்வளோ டிஃப்ரென்ஸு. தைவான்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் மென்னுக்கும் உமனுக்கும். இந்த கடையில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. பார்த்துக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ளோரில் இருக்கோம். இந்த ஃப்ளோரில் வந்து கிராண்ட் டைனிங் போட்டு நிறைய ஃபுட்ஸாக இருக்குது. என்னென்ன ஃபுட்ஸ்லாம் இருக்குன்னா அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வருவோம். வாங்க, ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் ஒன்று வாங்கி சாப்பிடுவோம். இங்கே பாருங்கள், 2000 yen கேஷ்பேக் தராங்களாம் இந்த கார்டு யூஸ் பண்ணோம்னா. பார்த்தீங்களா, கிரெடிட் கார்டை வச்சு வாங்குங்கன்னு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். இங்கே பாருங்க, எல்லாத்தையும் அழகழகாக மாடல் பண்ணி வச்சுருக்காங்க. ரியல் ஃபுட்டு மாதிரியே இருக்குல்ல. ஜப்பானீஸ் வந்து இதில் வந்து வேறு லெவல் பண்ணுறாங்க. பாருங்கள் எவ்வளோ பொட்டேட்டோ பாருங்க. ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸா? ஒரு லஞ்ச் பாக்ஸ் நிறைய தந்துருக்கானுங்களே. 880. இது பரவாயில்லன்ற மாதிரி தான் தெரியுது. அது பாருங்கள், மீன் ப்ளஸ் கொஞ்சமாக கறி கொஞ்சம் தராங்க. அப்புறம் ஒரு ரைஸு. ரீசெண்டான ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது. நம்ம வெளில சாப்பிட்டதோட இது கொஞ்சம் நல்லா தானே இருக்குது. ப்ரைஸ்லாம் ஓகே, அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எல்லா பிரான்ச்சு தான், அதாவது எல்லா இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்டோட ப்ராடக்ட்ஸையும் வந்து டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க போல. ஃபேமஸான ஃபுட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒரு தடவை வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவோம். வாங்க, ஏதாவது தேருமா? பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். என்ன தெரிக்கிற மாதிரி அப்படி வச்சுருக்காங்க. கிறிஸ்பியாக பயங்கரமாக இருக்குது. முட்டைலாம் பாருங்க வேறு மாதிரி இருக்குல்ல. ஐஸ், இது வந்து கோல்ட் நூடுல்ஸ். ஐஸ் போட்டிருக்காங்க பாருங்கள், ஐஸ் கட்டி மாதிரியே. இதெல்லாம் வெறும் இதுதான் போல். உள்ள ரைஸ் வேணால் இருக்கலாம், இருக்குன்னு நினைக்கிறேன். இதை பார்த்து நம்ம ஈஸியாக டிசைட் பண்ணிக்க முடியும். ரைஸ் எந்த அளவுக்கு இருக்கும், பவுல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஜெல்லிலாம் தராங்க பாருங்க. எங்கே பாருங்க கொடுங்க. இது குழந்தைங்களுக்கான போட்டு போல்.
நூடுல்ஸு, கொஞ்சமாக கறி, ஒரு 6 முட்டை அதெல்லாம் இருக்குது ஒன்று. அந்த பிளேட்டு பாருங்கள், அவ்வளோண்டு ரைஸு, 2 சிக்கன் துண்டு இருக்கிற மாதிரி இருக்குது, ஹாட் டாக் இருக்குது, அப்புறம் கொஞ்சோண்டு கேபேஜ், கொஞ்சம் ட்ரிங்க்கு, 2 ஜெல்லி காம்ப்ளிமெண்ட்ரி. ஆகா அல்றாங்களா, வேறு லெவலில் இருக்குது. ஆஹா இங்கே பாருங்கள் டிசர்ட்டை பாருங்கள். சூப்பராக இருக்கும் போலியே. அழகழகாக தோசை மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களா. கோடிவா டிசர்ட்டு, ஃபுக்குவாக்கா லிமிட்டட் க்ரீப், சீசனல் க்ரீப்பாக இது, லிமிட்டடாக தான் கிடைக்கும் போல். 1000 எண்ணு பாருங்கள், அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்றும். இதெல்லாம் என் ப்ரைஸ் போடல, வெறும் ஐஸ் போல். மேலே வந்து சாக்லேட் ரேப் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சைடில், அதுக்குள்ளே வந்து அப்படியே ரொப்பி தருவாங்க போல். இருங்க, அங்கே மெனு கார்டு இருக்குது, போய் காட்டுறேன். இங்கே மெனு கார்டு இருக்குது பாருங்களேன், ப்ரைஸ்லாம் பாருங்கள். 870, 770. தோசையில் பாருங்கள் எத்தனை ரகம். சாஃப்ட் க்ரீம் டபுள் சாக்லேட் வேஃபில் கோனா, இது 650. கொஞ்சம் நல்ல ப்ரைஸ் மாதிரி தான் தெரியுது அது. இது வந்து கொலம்பியா சாக்லேட் டார்க் சாக்லேட் ட்ரிங்க் போல். கடையில் எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியல, நல்லா தான் இருக்குது, ப்ராடக்ட்ஸும் நல்லா தான் இருக்குது. ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் ஒர்த்துன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பட் இருந்தாலும் நிறைய கடைகள் இருக்குது, எல்லாத்தையும் ஒரு தடவை ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறம் சூஸ் பண்ணலாமே அப்படின்ற நோக்கத்தில் அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கேன். இப்போது பர்கரு 980 தான் மேக்ஸிமமா, 970 மேக்ஸிமம் போல். ஓ இல்லை 1320 தான் மேக்ஸிமம். சீப்பஸ்ட் வந்து 390 போல். இது வந்து நூடுல்ஸ் எல்லாமே ஊடான் நூடுல்ஸ்னுவாங்க, தடியாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவாங்க. இது கொஞ்சம் ஃபேமஸ் தான். ஆனால் நம்ம இது ஆல்ரெடி 2 நாளாக நூடுல்ஸ் சாப்பிட்றோம், அதனால் வேணான்ற மாதிரி தோணுது. அதான் இன்றைக்கி மண்டேனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது, அதனால் காலியாக இருக்குது. எல்லா கடையிலையும் அப்படியே வெறிச்சு ஓடி போய் கிடக்க மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ டேபிள் காலியாக இருக்குது பாருங்கள். நம்ம வீக்கெண்ட் வந்துருந்தோம்னு வச்சுக்கோங்க, நிற்க கூட இடம் வந்துருக்காது, இடமே கிடச்சிருக்காது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது பாருங்கள், இடம் காலியாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து ராமன்னு எல்லாருக்கும் தெரியாமல் இருக்கவே இருக்காது. ஜப்பான்னாலுமே எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு வர ஞாபகம் ஃபுட்டுனா ராமன் தான். ஓகே தான் ப்ரைஸ் நினைக்கிறேன். நம்ம ஃபஸ்ட் நாள் வந்த உடனே ராமன் தான் சாப்பிட்டோம். அப்படியே எதிர்க்க பார்த்தோம்னா இந்த ஒரு கடை இருந்தது, இதுலேயும் ப்ரைஸ் கிட்டத்தட்ட அதே தான். எல்லாமே மினிமம் ஒரு 1000க்கு சாப்பிட்டா தான், 1000 எண்ணுக்கு சாப்பிட்டா தான் வந்து ஓரளவு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைங்காக சாப்பிட முடியும் போல். அப்படியே நேராக நடந்தோம்னா பீஸா கடை இருக்குது, பியாட்ஸா நாவ் அப்படி போட்டிருக்காங்க. இட்டாலியன் பீஸா போல், இட்டாலியன் பீஸா சூப்பராக இருக்கும். ப்ரைஸ் எவ்வளோன்றதை பார்ப்போம் வாங்க. ஒருத்தர் வாங்கினா முடியாது கொஞ்சம் கஷ்டம் தான் போலையே, பெரிய சைஸாக இருக்குது பாருங்கள், நல்லா ஒரு தர்பூசணி சைஸுக்கு இருக்குது. நம்ம கேள்விப்படாத நிறைய பீஸா இருக்குங்க பாருங்கள். இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதில்லை. ஜெனோவிஸா, கேப்ரிஸா, நாவா, ஒசோலமியாவா, என்னடா இது முரட்டுத்தனமாக இருக்குங்க. இது காம்போ போல் 4180க்கு இது எல்லாமே சேர்த்துறாங்க போல். இந்த காம்போ இவ்வளோ நம்மளால் சாப்பிட முடியாது. அதேமாரி ஃப்ரெஷ்ஷாக தான் போடுறாங்க போல். அங்கே பாருங்கள், உள்ளே நம்ம இங்கேருந்தே அடுப்பு தெரியுது மேலே, அதில் போட்டு தான் குக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க மூளையை பாருங்கள், கரெக்டாக எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபுட் கோர்ட் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து கிட்ஸ் பார்க்குன்னு வச்சுட்டாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து குழந்தைங்கள வந்து விளையாட்டி காப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வைக்க முடியும். என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. எல்லாம் பசங்களோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள், உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு பசங்களோட விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஜாலியாக. நம்ம அப்படியே இந்த சைடு வெளில வந்தோம்னா வெளில போகிற மாதிரி ஒரு பாதை இருந்தது. அக்ரி பார்க்குன்னு போட்டிருக்காங்க. என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி வெளில வந்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், டென்ட்டு மாதிரிலாம் போட்டிருக்காங்க. ஒரு வேளை டென்ட்டுக்கு விளம்பரமோ என்னன்னு தெரில, இல்லை யாராவது உள்ளே தங்கியிருப்பாங்களான்னு தெரியல நமக்கு. நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்து விட்டோம். இங்கே பாருங்க,
இதுக்கு ஏதோ ஹவர்ஸ்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இந்த ஹவர்ஸில் தான் ஆக்சஸ் பண்ணணுன்னு ஏதாவது இருக்கோ என்னன்னு தெரியலையே. பாருங்கள், எல்லா வகையும் வச்சுருக்காங்க போலங்க. கொசு வலையாக போட்டு விட்ருக்காங்க எல்லாத்துக்கு மேலேயும், பூச்சி கீச்சி வராமல் இருக்கிறதுக்கு போல். பட் இருந்தாலும் மேலே ஓட்டை இருக்கே, என்ன ரீசனாக இருக்கும் புரியலை. சரி வாங்க, லாலா போர்ட் இதுக்குள்ளே தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், அவுட்டோரில் இவ்வளோ சூப்பரான ஸ்பேஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், குழந்தைங்களுக்குலாம் விளையாட்டு காட்டுறதுக்கு சூப்பரான இடம். பர்ச்சேஸும் பண்ண மாதிரி இருக்கும், சாப்பிட்டாவும் ஒரே இருக்கும், விளையாடின மாதிரியும் இருக்கும். எல்லாமே ஒரே இடத்தாண்டு பண்ணிட்டு போயிடலாம். நேற்று வந்திருந்தா வேறு லெவலில் இருந்திருக்கும் போல். எப்படி இருக்குங்க ஜப்பானு? நல்லா இருக்கா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருக்கா, இல்லை அதை விட மட்டமாக இருக்கா, இல்லை அதை விட மேலே இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்டில். சரி, இப்படி தாங்க இருக்குது. நம்ம ஷாப்பிங் வந்தோம்னா எல்லாமே பண்ணுற மாதிரி தான் இருக்குது, நம்ம ஊரில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா டெக்னாலஜி வைஸ் அவங்க ஆல்ரெடி நம்மளை முன்னே தான் இருக்காங்க எப்பயுமே, எல்லா கண்ட்ரியோட நான் சொல்லுவேன். இவங்க யூஎஸை விட மேலேயா இல்லை அதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு நான் பர்சனலாக நான் பார்த்த வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே ஒரு நியாயமான ஒரு விலைன்னு தான் சொல்லுவேன். அதேமாரி இங்கே இருக்க கார்ஸ், ஆட்டோமேஷன் இதெல்லாம் பார்த்தோம்னா அவங்க டெக்னாலஜி வைஸ் எங்கேயோ தான் இருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரி தான். சைனாலாம் போனோம்னா ஒன்றும் எப்படி இருக்குன்னு தெரில. நான் ஒன்றும் சைனா போனோம்னா தெரியும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா. நான் பார்த்த வரைக்கும் வீடியோ இருக்கும், நல்லா காட்டியிருக்காங்க. சைனா சூப்பராக இருக்குன்ற மாதிரி. ஜப்பான் நான் இது வரைக்கும் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப அமைதியான வாழ்க்கை, ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையாக இருக்குது. நல்ல சேலரி சம்பாதிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க மக்கள், எந்த குறைகளும் இல்லாமல் தான் இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஹெல்த் கேர் தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம இன்னும் ஹெல்த் கேர்லாம் நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆனால் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வைஸு, அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருக்க ஃபெசிலிட்டிஸ் வைஸு அதெல்லாம் வச்சு நான் பார்க்கும்போது நல்ல கண்ட்ரி தான், சூப்பரான கண்ட்ரி, பெஸ்ட் டு விசிட்னு தான் சொல்லுவேன். ஆனால் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம், லாங்குவேஜ் தான். நீங்கள் எந்த கடைக்கு போனாலுமே அந்த லாங்குவேஜ் இஷ்யூ இருக்குது தான். நிறைய கண்ட்ரிஸ் எல்லாமே வளர்ந்து வர எல்லா கண்ட்ரியும் பாருங்களேன், லாங்குவேஜ் இஷ்யூ இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சைனாவை பாருங்கள், கொரியாவை பாருங்கள், தைவானை பாருங்கள், ஜப்பானை பாருங்கள், எல்லா கண்ட்ரியுமே அப்படி தான் இருக்குது. அவங்க மொழியில் தான் படிக்கிறாங்க, அதனால் அவங்களுக்கு அதுதான் கடைசி வரைக்குமே அவங்க அதை தான் பிலீவ் பண்ணுறாங்க, அதுலேருந்தே மேலே வராங்க. நம்ம ஊர்லேயும் அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து ஆனால் என்னென்னா நிறைய ப்ரெஃபரன்ஸ் வந்து இங்கிலீஷ்க்கு தரும். அதுக்கப்புறம் இப்போ ஹிந்தின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. லாங்குவேஜ் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலேஜ் தான், நம்ம யார் வேணாலும் கற்றுக்கலாம். நீ படிச்சிருக்கணும், டிகிரி முடிச்சோனால தான் பேச முடியும் இல்லை, யார் வேணாலும் கற்றுக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம். அதனால் ரொம்ப சிம்பிள் தான், கற்றுக்கலாம், எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா நல்லது தான். சரிங்க, ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் நான் எடுத்து காட்டுறேன், இல்லைனா இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம், இல்லைனா அடுத்த பாட்டு வரும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப், லைக் ஒன்று போட்டு விட்ருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, தாராளமாக. சரி, மழை தூரல் போட ஆரம்பிச்சிட்டு மறுபடியும் வாங்க ஓடிடுவோம் உள்ள. வா, வேறு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்க, எல்லாம் அழகழகாக இருக்குல்ல. பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, ஆனியன் வடையாட்டம் இருக்குது, லைட்டாக பார்க்கறதுக்கு ஆனியன் வடையா, ஆனியன் பஜ்ஜாட்டம் இருக்குது, குஞ்சி எல்லாம் இருக்குது. சின்ன இலையெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. பாதி வந்து வெள்ளையாக இருக்குது, பாதி க்ரீனாக இருக்குது. எல்லாம் பர்கரில் வைப்பாங்களே அது. கொஞ்சமாக அதை ஆடுப்பா, வந்துட்டேன். சாப்பிட்றத கூட விட்டு ஓடியாந்தேன் எல்லாத்தையும் வாங்கினதை சாப்பிடாம.